ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு 5.1 கண்ட்ரோல் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மினி பஸ்ஸுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்துட்டிங்கன்னா மாஸ்டருக்கு உண்டான வால்யூம் கண்ட்ரோல், ரியருக்கு உண்டான வால்யூம் கண்ட்ரோல், சென்டருக்கு உண்டான வால்யூம் கண்ட்ரோல், மிட்டுக்கு உண்டான வால்யூம் கண்ட்ரோல், ட்ரிபிளுக்கு உண்டான வால்யூம் கண்ட்ரோல், பேஸுக்கு உண்டான வால்யூம் கண்ட்ரோல், ஃப்ரண்ட்டுக்கு உண்டான வால்யூம் கண்ட்ரோல், இது சப்புக்கு உண்டான வால்யூம் கண்ட்ரோல். இது யூஎஸ்பி MP5 போர்டு ஒன்று போட்டிருக்கோம், ஒரு வீடியோ போர்டு ஒன்று போட்டிருக்கோம். இது பார்த்துட்டிங்கன்னா இந்த சுவிட்சு 2 மேலே இருக்கும்போது இந்த MP3 போர்டு ஒர்க் ஆகுங்க. இந்த 2 சுவிட்சு கீழே இருக்கும்போது இந்த வீடியோ போர்டு ஒர்க் ஆகும். இது பார்த்துட்டிங்கன்னா கீழே அமுத்தி விட்டிங்கன்னா யூஎஸ்பிக்கு வரும், மேலே தூக்கி விட்டிங்கன்னா பின்னாடி இருந்து உங்களுக்கு ஆடியோ வரும், ஆடியோ சிக்னல் வரும். அடுத்தது இன்டீரியல் பார்க்கலாம் வாங்க. இன்டீரியல் தான் பார்த்துங்க. இன்டீரியல் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 5010 மெட்டல் டயோடு ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். இது 4 கெப்பாசிட்டர் 10663 வோல்ட் கெப்பாசிட்டர் 4 போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம சப்பு 2 சப்பு போகிறதுனால கெப்பாசிட்டரோட மைக்ரோபெராடை நம்ம அதிகப்படுத்தினா தான் சப்புலேருந்து பேஸும் எதுவுமே உட்காராது. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிசிபி கிளாஸ் எஃப்எக்ஸி FR4. இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பு ப்ரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TO-Lite 4 போடாமல் 4558 2 ஐசி வச்சதை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இது பார்த்துட்டிங்கன்னா சோனி, பைனியர், ஜேபியில் எந்த மாதிரி சப்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணி மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சரவுண்ட் போர்டு பார்க்கலாம் வாங்க. சரவுண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரா டிஜிட்டல்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இதில் சென்டருக்கு அவங்க ஒரு ஐசி தனியாக இண்டிவிஜுவலாக போட்டு எடுத்திருப்பாங்க. அதனால் சென்டர் உண்டான வால்யூம் தெளிவாக இருக்கும். சரவுண்டு கொலன்னு வராமல் தெளிவாக ரிசல்ட்டு தெளிவாக இருக்கும். அடுத்தது பிடி பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரா டிஜிட்டல்லையே பயன்படுத்தியிருக்கோம். இது உங்களுக்கு லெஃப்ட்டுக்கு உண்டான கெயின், ரைட்டுக்கு உண்டான கெயின். இது மிட்டுக்கு நம்ம ப்ரீசெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம மிட்டு கண்ட்ரோலில் இங்கே முன்னாடி கொடுத்துருக்கோம். இது சப்பு 1, இது சப்பு 2. பின்னாடி கூலிங் ஃபேன் இதுக்கு ஒன்று நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அது 5 சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரா டிஜிட்டல்லையே பயன்படுத்தியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா சேனலுக்கு 120 வாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். டோட்டலாக 600 வாட்ஸ் உங்களுக்கு இது 5 சேனலுக்கு வரும். சரிங்களா? இது உங்களுக்கு ஃப்ரண்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு, சரௌண்டிங் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இது சென்ட்ரு. இது பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸ்வினில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இது ஒவ்வொரு ரிலே ஒரு ரிலே ஒரு 2 சேனலுக்கும், இன்னொரு ரிலே 2 சேனலுக்கும், இன்னொரு ரிலே சென்டருக்காகவும், இந்த ரிலே 2 சப்வூஃபருக்காக நம்ம பயன்படுத்தியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது ஒயர் பாருங்கள். ஒயரெல்லாம் ஸ்லீவ் போட்டு பக்காவாக பண்ணியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பி ஃபில்டர் அல்ட்ரா டிஜிட்டலில் பயன்படுத்தியிருக்கோம். இது நம்ம ஒவ்வொரு இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்டுக்கு 5 வோல்ட்டுக்காக பக் போர்டு ஒன்று, 12 வோல்ட்டுக்காக பக் போர்டு ஒன்று, அடுத்தது இது வியூ மீட்டருக்காக ஒரு பக் போர்டு ஒன்று நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த லைட்டிங் லோடுக்காக, இந்த லைட்டுக்காக ஒரு பக் போர்டு ஒன்று நம்ம பயன்படுத்தியிருக்கோம். எல்லாமே ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு பக்காவாக நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு 4 ஸ்கொயர் mm ஒயர் நம்ம எடுத்திருக்கோம். 4 ஸ்கொயர் mm ஒயர் பயன்படுத்தியிருக்கோம். ஒவ்வொன்றுக்கு நம்ம வேக்கா ஒயர். சரிங்களா? இது சென்ட்ரு, இது ஃப்ரண்ட்டு ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, இது சப்வூஃபர் 1, இது சரௌண்டிங் ரைட்டு, சரௌண்டிங் லெஃப்ட்டு, சப்வூஃபர் 2, இது பேக் சைடுங்க ஃப்ரெண்ட். வாங்க ஆம்பை செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
இன்வெர்ட்டர் பார்த்துடலாங்களா? இதுதான் நம்ம இன்வெர்ட்ரு. இன்வெர்ட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் பயன்படுத்தியிருக்கோம். 2.5 இன்ச்சு கோரு, 15 ஆம்பியருக்கு நம்ம வைண்டிங் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு 10 ஃபெட்டு எம்எஸ்கேல 10 ஃபெட்டு ஆசிலேஷன் போர்டு பயன்படுத்தியிருக்கோம். மற்ற போர்டுலாம் இந்த போர்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நீங்கள் 2000 வாட்ஸ் வரைக்கும் இந்த போர்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயரிங்கெல்லாம் தெளிவாக பண்ணியிருப்போம். 12.012 வந்து நம்ம வந்து இந்த ஆசிலேஷன் போர்டில் கொடுத்துட்டு, இதில் சென்டர் டேப்பிங் வந்து நம்ம வந்து பேட்டரியிலேருந்து வர ப்ளஸ்ஸை சென்டர் டேப்பிங்கில் கொடுத்துருக்கோம். ஆசிலேஷன் ஆகி வரதை நம்ம வந்து இதில் இங்கே ஒன்று, அங்கே ஒரு 12, இங்கே ஒரு 12 கொடுத்துட்டு, பேட்டரியோட மைனஸ் வந்து ஆசிலேஷன் போர்டில் கொடுத்துருக்கோம். இதில் 230 வோல்ட்டுக்கு உங்களுக்கு வந்து நம்ம தனியாக ஏசிக்கு நம்ம டிவி லைனுக்காக நம்ம தனியாக எடுத்திருக்கோம். அதுக்கு ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், ஃபேன் கெப்பாசிட்டரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 28028 வோல்ட்டில் ஒரு 15 ஆம்பியருக்கு நம்ம அவுட்புட் எடுத்திருக்கோம். இது வந்து -10² mm ஒயரில் நம்ம போட்டிருக்கோம் மைனஸ்ஸு. இது பேட்டரியோட ப்ளஸ்ஸு. இது வந்து ஆசிலேஷன் போர்டுக்கு நம்ம 12 வோல்ட் கொடுக்குறதுக்காக ஒரு 1² mm ஒயரில் நம்ம தனியாக எடுத்திருக்கோம். இது நம்ம வந்து சுவிட்சில் கொடுத்துட்டோம்னா இதில் 12 வோல்ட் கொடுத்தா தான் இந்த ஆசிலேஷன் போர்டு ஒர்க் ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா அவுட்புட் வோல்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த கொர்ன்னு சவுண்டு வருது, இதெல்லாம் எதுவுமே இந்த இன்வெர்ட்டரில் பண்ணாது. மற்ற டிரான்ஸ்ஃபார்மரோட இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இன்வெர்ட்டரோட பேக் சைடு